Mi 10i 5G கம்மி விலைக்கு 108 மெகா பிக்சல் கேமராவோட வந்திருக்க மொபைல். அந்த 108 மெகா பிக்சலோட சேர்த்து 5G ஆப்ஷனும் இந்த மொபைலில் இருக்கிறதால நிறைய பேர் இந்த ஃபோனை வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே சமயம் உங்களுக்கு ஒரு சில கேள்விகளும் இருக்கும். அதாவது போக்கோ X3 போக்கோ X2ல ஒரு சில பேர் ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபோன்லேயும் அந்த மாதிரி இருக்கா? இதில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே இருக்கிறதால பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூஸ் இருக்கா? போக்கோ X3ல இந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ இதுலேயும் இருக்கா? இந்த விலைக்கு 108 மெகா பிக்சல் கேமரா கொடுக்குறாங்களே, இது உண்மையிலே ஒர்த்தான சென்சாரா இல்லை மொக்க சென்சாரா? இந்த ஃபோனை வாங்குறது பதிலாக மோட்டோ G5J, ரியல்மி X3, OnePlus Nord மாதிரியான மொபைல்ஸை வாங்கலாமா? இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதிலை பார்க்கலாம். தெளிவாக பதில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபோனை நீங்கள் வாங்குறீங்கன்ற பட்சத்தில். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் இந்த Mi 10i 5Gயோட ரியல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு சும்மா கெஸ் பண்ணி மட்டும் சொல்லலை. ரிவ்யூவை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதனோட பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட், ஹீட்டிங் டெஸ்ட், கேமரா டெஸ்ட், சார்ஜிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் இங்கிலீஷ் சேனல்லேருந்தும் ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ்லேருந்தும் கேதர் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் நான் கொடுக்குறேன். சும்மா ஸ்பெக்ஸை பேஸ் பண்ணி நான் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அஸ் ஏ கன்சூமராக நீங்கள் நிறைய வீடியோஸில் போயிட்டு செக் பண்ணி பார்ப்பீங்க, ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸும் பார்த்ததால கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ கிடையாது நண்பா. ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூவர்ஸ் மட்டும்தான் உண்மையான ரிவ்யூ கொடுப்பாங்கன்னு நண்பா. ஒரு சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த மாதிரியான ரிவ்யூஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ இல்லை, அதனால் நான் எந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. ஸ்ட்ரைட்டாக நம்ம ரிவ்யூ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த பில்ட் அண்ட் டிசைன்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா பில்ட் அண்ட் டிசைன் இங்கே மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சாலிடாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்கிறதால ப்ரீமியமான ஃபோனாக இது இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வர மோட்டோ G5G மாதிரியான மொபைல்ஸில் பிளாஸ்டிக் பேக் மட்டும் தான் தராங்க. இங்கே ஒரு கிளாஸ் பேக் டிசைன் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அந்த கிளாஸையும் மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிசைனை பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் பஞ்சுவல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவோட சென்டரில் இருக்குது. ஸோ பில்ட் ப்ரீமியமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோனோட வெயிட் 215 கிராம்ஸ் வருது. அண்ட் 9mm திக்னஸோடு வருது. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல இவங்க 6.67 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது ஒரு IPS LCD பேனல் தான். பட் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 120Hz கொடுத்துருக்கிறதால அந்த AMOLED டிஸ்பிளே கட் பண்ணதுங்க நமக்கு தெரியல. இந்த 120Hz IPS LCD பதிலாக ஒரு 90Hz AMOLED கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா OnePlus Nordல அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டீசெண்டாகவே இருந்தது டிஸ்பிளே செக்மெண்ட். அதில் இதுலேயும் டீசெண்டாகவே தான் இருக்குது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால இதில் ஃப்ரேம் ட்ராப்ஸ் போக்கோ X2 அண்ட் போக்கோ X3ல வந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதில் வேறு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் வேறு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரேம் ட்ராப்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். அண்ட் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால நமக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் டே டு டே டாஸ்கில் மெனு ஸ்க்ரால் பண்ணும்போது நமக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை தரும். ஸோ 120Hz டிஸ்பிளேயோட ஒரு மொபைல் வாங்கினோம்னா நீங்கள் இந்த மொபைலையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட மெயின் ஃபீச்சரே இந்த 108 மெகா பிக்சல் கேமரான்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் யாருமே எதிர்பார்க்காத போது Xiaomi இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த 108 மெகா பிக்சல் போலியான சென்சாரான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ராவில் யூஸ் பண்ண HM1 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சென்சார், HM2 சென்சார் இது. ஸோ ஃப்ளாக்ஷிப் லெவல் சென்சார்னே சொல்லலாம். அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறதில்ல. இந்த பட்ஜெட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா நிறைய கேமரா செட்டப் கிடைக்குது. ஆனால் இதில் OAS இல்லை, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. OnePlus Nord மாதிரியான மொபைல்ஸில் OAS இருக்குது. அட்லீஸ்ட் இதில் EAS ஆவது கொடுத்துருக்காங்க. மற்றபடி அடுத்த கேமராஸ்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகா பிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் 13 மெகா பிக்சலும் செல்ஃபி கேமரா ஒரு 32 மெகா பிக்சலும் கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒரு கேமரா ஃபோன் மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பிரைமரி கேமரா 108 மெகா பிக்சல் கொடுக்கணுன்னா ஒரு சில காம்ப்ரமைசஸ் அவங்க பண்ணி தான் ஆவாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்து தான் ஆகணும். கேமரா செக்மெண்ட்டும் இங்கே நான் ஹியூஜ் தம்ஸ் அப்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இங்கே இவங்க Snapdragon 750G யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 5G ப்ராசஸர்ன்றதால நமக்கு ஃபியூச்சர் ப்ரூஃபாக இந்த மொபைல் இருக்குது. அண்ட் GPUன்னு பார்க்கும்போது Adreno 619 இருக்குது. இந்த ரெண்டு காம்பினேஷனோடு சேர்த்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். Snapdragon 765G அளவுக்கு வரலனாலும் டீசெண்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். OnePlus Nordக்கும் இதுக்குமான ஹீட்டிங் டெஸ்ட்டில் OnePlus Nordோட இது கொஞ்சம் ஹீட்டிங் அதிகமாக தான் இருந்தது. ஹீட்டிங்னா ரியல்மி 6ல் அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் வார்ம் கண்டிஷனாக தான் இருக்குது. மற்றபடி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியான ஹீட்டிங் இஷ்யூஸ் இதில் இல்லை. ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இப்போவே பாதி கொஷின் கேன்சல் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இங்கே 4820 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூஸ் இருக்கான்னு நிறைய நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்கும். ஏன்னா போக்கோ X2ல 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே பேட்டரி ட்ரைன்ன்றது ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஃபோனில் அந்த மாதிரியான
பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூஸ் இல்லை நண்பா. ஏன்னா இதில் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் அந்த செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட்லாம் அந்தந்த கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவும் அதிகமாகவும் ஆகிறதால நமக்கு பேட்டரி ட்ரைனிங் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கம்மியாக தான் இருக்குது நான் செக் பண்ண வரைக்கும். நான் நிறைய வீடியோஸில் போய் பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூஸ் இதில் இல்லை. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க. இதனோட சார்ஜிங் டெஸ்ட்டை பார்க்கும்போது 1 hour to 1 hour 15 minutes இது ஃபுல் சார்ஜ்ன்றது ஆகிடுது. நெக்ஸ்ட் நம்ம இதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஷாமின்னு வரும்போது அவங்க எப்போயுமே ஹையர் பிளாஸ்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹையர் பிளாஸ்டர் இங்கே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இதில் இல்லை. மற்ற பிராண்ட்ஸ் SD கார்டு ஸ்லாட்டே தரதில்லை, இவங்க ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தந்திருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ். அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக்கும் இதில் இருக்குது. ஸோ நம்ம மீடியா கன்சப்ஷனுக்குலாம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த ஃபோனோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது 6GB 64GB வேரியன்ட் 21,000 ரூபாய்க்கும், 6GB 128GB வேரியன்ட் 22,000 ரூபாய்க்கும், 8GB 128GB வேரியன்ட் 24,000 ரூபாய்க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது ஸ்டோரேஜ் டைப் UFS 2.2. அதனால் நமக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் சாதாரண UFS 2.1 ஸ்டோரேஜை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரோஸ்னு வரும்போது டெஃபினட்டாக அந்த 108 மெகாபிக்சல் கேமரா தான் இந்த பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்காதது. நெக்ஸ்ட் பில்டு சாலிடாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass 5 ப்ராடக்ட் பண்ணிக்கிறதால 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 5G ப்ராசஸர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த மொபைலோட ப்ரோஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் கான் பொறுத்த வரைக்கும் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இவங்க தரல, ஹைப்ரிட் ஸ்லாட் மட்டும் தான் தந்திருக்காங்க. அதனால் நம்ம ஒரே சமயத்தில் 2 சிம் ஆர் ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி இதில் கான்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஒரு வழியாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஆல்ரெடி நம்ம வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் நான் கமெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தருவேன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீட் என்ன ரிவ்யூ உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸில் 98% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. 2% மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.